அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நலமுடன் இருக்க இறைவனை பிரார்த்திக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பண்ண போகிறோம்னா பூரி வித் சன்னா மசாலா. இப்போ சன்னா மசாலாவுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துடலாம். இப்போ கொண்டைக்கடலை ஒரு பவுல் எடுத்திருக்கேன். இது ஊற வச்ச கொண்டைக்கடலை இருக்கேன். இது வெங்காயம், இது நல்ல பெரிய வெங்காயமாக எடுத்துக்கோங்க. அது நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நமக்கு கிரேவிக்கு வந்து வெங்காயம் தக்காளி தான் முக்கியம். அதனால் பெரிய வெங்காயமாக எடுத்து கட் பண்ணிக்கோங்க. 2 பெரிய தக்காளி, கொஞ்சம் புளிப்பாக இருக்கும், அதனால் கொஞ்சம் தக்காளி 2 பெரிய தக்காளியாக எடுத்துக்கோங்க. சின்ன தக்காளினா அது 3 போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, இஞ்சி பூண்டு ஒரு துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன், 4 பல் பூண்டு எடுத்திருக்கேன், பெரிய பல் பூண்டு, சர்க்கரை கொஞ்சோண்டு எடுத்திருக்கேன், எண்ணெய் கடலெண்ணெய் எடுத்திருக்கேன், அதுக்கே கொத்தமல்லி. சன்னா மசாலாவுக்கு பொடி ரெடி பண்ணுறோம். அது பொடிக்கு தேவையான பொருட்கள் இங்கே தான். அது வறுத்து அரைக்கணும். என்னென்னு பார்த்தலாமா? கிராம்பு, பட்டை, ஏலக்காய், இந்த ஏலக்காய் எடுத்திருக்கேன், சோம்பு கொஞ்சோண்டு எடுத்திருக்கேன், ரொம்ப எடுக்க வேணாம், கொஞ்சோண்டு எடுத்துக்கோங்க. தனியா மல்லி இருக்குல்லையே, வதமல்லி அதை எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இந்த ஸ்பூனில் தான் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். 4 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன், வதமிளகாய் 4 எடுத்திருக்கேன். மிளகு பார்த்திங்கன்னா இதில் பாதி தான் எடுத்திருக்கேன். மிளகு அதே அளவு ஜீரகம் எடுத்திருக்கேன். இப்போ இதுதான் வந்து வறுத்து அரைக்கிறதுக்கு. இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும்னா ட்ரையாக வறுத்து அரைச்சிக்கணும். நம்ம வந்து இதை வந்து வறுத்து அரைச்சிக்கலாம். இங்கே பாருங்க, அடுப்பில் வாணலி வச்சு ஹீட் ஆனோடனே நம்ம ஒவ்வொரு பொருளாக போட்டு வறுத்துக்கலாம். கிராம்பு, பட்டை, ஏலக்காய், சோம்பு, மல்லி, ஜீரகம், மிளகு, மிளகாய் எல்லாம் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம நினைக்கலாம் அப்படி வறுக்கிறதுக்கு பதிலாக பொடியாகவே போட்டுடலாமே, மிளகாத்தூள் மல்லித்தூள் அப்படி போட்டுடலாம் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஏன்னா அப்படி வறுத்து போட்டோன்னா அதுக்கு கிரேவியே ஒரு தனி மணமாக இருக்கும். அதனால் பாருங்கள், வறுத்தாச்சு, கருகிடக்கூடாது. கொஞ்சம் சூடு ஏறினோடனே நல்லா இதாகிடும், ட்ரை ஆகிடும். இப்போ இது சூடு ஆறினோடனே நம்ம வந்து பொடி பண்ணிக்கலாம், மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம கிரேவிக்கு என்னென்ன வதக்கலான்னு பார்த்துடலாம். வெங்காயம் இருக்குல்லையே, வெங்காயம் போட்டுருங்க. வெங்காயம் போட்டு இஞ்சி பூண்டு அது சேர்த்துடலாம். இப்போ தக்காளி நறுக்கி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துடலாம். கடலை எடுத்துருக்கோம்ல, அதை கொஞ்சம் ஊற்றிடுங்க, ஊற்றிட்டு வதக்கலாம். இது நல்லா வதக்கணுங்க, பச்சை வாசனை இல்லாமல் நல்லா வதக்கணும். தக்காளி வெங்காயம் நல்லா வதக்கியாச்சு. இப்போ கொஞ்சம் இதை வந்து அப்படியே ஆற வச்சுட்டு நம்ம வந்து நைஸாக அரைச்சிக்கலாம் மிக்ஸி ஜாரில் போட்டு. இதுதான் கிரேவி மாதிரி இருக்கும். ஏதாச்சும் ஊற்றிட்டிங்கன்னா நல்லா திக்காக இருக்கும் கிரேவி. இது கொஞ்சம் ஆறினோடனே அரைச்சிக்கலாம். கிரேவிக்கு பாருங்கள், நல்லா அரைச்சாச்சு. இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ எல்லாம் ஆட் பண்ணுறதெல்லாம் பார்க்கலாம். வறுத்தெல்லாம் இதில் போட்டாச்சு. இப்போ வந்து இதை பொடியாக அரைச்சிக்கலாம். பாருங்கள், நல்லா பொடியாக அரைச்சாச்சு. இது இருக்கட்டும். இப்போ நம்ம வந்து ஆட் பண்ணுறதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஊற வச்ச கொண்டைக்கடலை பாருங்கள், நல்லா கழுவி வச்சுருக்கேன். இதை போட்டுடலாம் குக்கரில். நான் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து தான் வேக வைப்பேன். ஏன்னா அப்போ தான் அந்த மசாலாஸ்லாம் நல்லா வந்து கொண்டைக்கடலை இறங்கி டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அடுத்து வந்து கிரேவி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஊற்றிடலாம்.
தேவையான அளவு மஞ்சத்தூள் போட்டுருங்க. போட்டுட்டு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு அந்த பொடி இருக்கு இல்லையா, அதையும் போட்டுடலாம். எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றி வேக வச்சிடலாம். கொண்டக்கடலை எவ்வளோ விசில் நீங்கள் விடுவீங்கன்னு பார்த்துக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி விடலாம். நான் ஒரு 7 விசில் விடுவேன். விட்டோன்னா நல்லா கொண்டக்கடலை வெந்துடும். அப்போ தான் நம்ம பார்க்கலாம். வேக வச்சு எடுத்துட்டேன். இங்கே பாருங்கள், நல்லா கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கும். ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க. ரொம்ப தண்ணி ஊற்றி வேக வச்சிங்கன்னா குழம்பு மாதிரி ஆகிடும். இப்போ பாருங்கள், நல்லா ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சா. இந்த டைமில் என்ன பண்ணுங்கன்னா, கொஞ்சோண்டு சர்க்கரை எடுத்து வச்சுக்கோம் இல்லையா, சும்மா ஒரு பிஞ்சு. அது எதுக்குன்னா கொஞ்சம் இனிப்பு புளிப்போடு சேர்ந்து நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். கொஞ்சோண்டு சர்க்கரை போட்டுக்கோங்க. கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கலாம். பாருங்கள், சன்னா மசாலா ரெடி ஆயிடுச்சு. நான் பவுல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். சன்னா மசாலா ரெடி ஆயிடுச்சு. பூரிக்கு கோதுமை மாவு எடுத்துருக்கேங்க. அதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். உங்களுக்கு நல்லா பிசைஞ்சு நான் மாவு பதம் வந்தோடனே காட்டுறேன். பாருங்கள், பூரிக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ பூரிக்கு தேய்ச்சிடலாம். தேய்ச்சிட்டு நம்ம போட்டுடலாம். நான் உங்களுக்கு தேய்ச்சி காமிக்கிறேன். பாருங்கள், பூரிக்கு நல்லா தேய்ச்சிட்டேன். இப்போ பூரி போட்டு எடுத்துடலாம். எண்ணெய் காய்ச்சிடுச்சுங்க. பூரிக்கு போட்டுடலாம். பாருங்க, பூரி ரெடி ஆயிடுச்சு. பூரி சன்னா மசாலா ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.